ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி வைப்டு லோடிங் ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஸ்டிச்சு போடுவதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். சரி த்ரெட், சில்க் த்ரெட் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மல் நீடில் எடுத்துக்குங்க. துளிப் நீடில் 14. இதெல்லாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அதில் என்ன பண்ணோன்னா, சரி த்ரெட் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு இப்போ அந்த லைன் மேலே செயின் ஸ்டிச் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் இல்லையா, ஆனால் அந்த மெத்தட் போல் தான். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஸோ வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஈவனாக நீங்கள் இந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடணும். அப்போ தான் இது பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்ட்ரைன் ஸ்டிச் பாருங்கள், ஈவனாக இருக்கிறப்பல பாருங்கள் போடணும். ஸ்மால் இல்லைனா பிக் அப்படி மாற்றி போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் உங்களுக்கு அழகாக இருக்காது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் போடும் போதே நீங்கள் ஈவனாக இருக்கிற போல் நீங்கள் போடுங்க. கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் போடாதீங்க, ஓரளவுக்கு நார்மல் மீடியமாக போடுங்க. லைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு ஈஸியாக இருக்கும், நேராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லைன் போட்டு நீங்கள் பழகுங்க. ஆரி வைப்டு லோடிங் ஸ்டிச் டைப் 1 பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ ஸ்ட்ரைன் ஸ்டிச் போட்டாச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், நாட் போடக்கூடாது. நாட் போடாமல் அது பக்கத்துலேயே நீங்கள் கொஞ்சம் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிட்டு இப்போ இந்த சைடு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்த லென்த்துக்கு போட்டோமோ அதே லென்த்துக்கு ஸ்ட்ரைன் ஸ்டிச் போடணும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம இந்த மேலே போட்ட அதே லென்த்துக்கு தான் நீங்கள் இந்த கீழே இருக்கிற ஸ்ட்ரைன் ஸ்டிச்சும் போடணும். நான் அதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆரி ப்ளவுஸில் மார்க்கிங் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மொபைல் நம்பர் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்பினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு மூலியமாகவே நான் கிளாஸ் எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஈவனாக நம்ம போட்டுக்கிட்டு வரோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச்சு போடணும். இது இருக்க ஆரி வீடியோ நான் 100+ வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ 80+ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய ப்ளவுஸுக்கு நீங்கள் அந்த டிசைன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம், நீங்களும் போடலாம், மற்றவங்களுக்கும் போட்டு கொடுக்கலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். ஸ்டிச் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். போக போக அதை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலான்னு வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள், சப்போர்ட்டாகவும் இருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியில் போட்டுட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும். டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப டஃப்பானது கிடையாது. நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இது எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடலாம்.
நான் இது எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போது நீடில் 6 ஸ்டாண்ட் நம்ம கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போது எடுத்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே வந்து இந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுங்க. எடுத்துட்டு இப்போ நான் இது வந்து 10 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன் நான். இப்போ எடுத்துட்டு கீழே நம்ம போட்டோம் இல்லையா, கீழே ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் பாருங்கள், அதுக்குள்ளே மட்டும் நீங்கள் விடணும். மேலே போட்டிருக்க ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் வந்து விடக்கூடாது. பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நாட்டு விழாத போல் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போடணும். போட்டோமா, இப்போ என்ன பண்ணுங்கள், மேலே ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீங்கள் வந்து இது விடணும். ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு அடியில் விடுங்க. மேலே போட்டு ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு அடியில் தான் நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து விடணும். இதுவும் வந்து ஈவனாக இருக்கிற போல் பாருங்கள். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு டைப் போட்டிருக்கோம், ரெண்டாவது டைப் போட்டிருக்கோம், நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் ஒரு ரோ மட்டுமே ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு பண்ணோம். ஆனால் இதில் வந்து 2 ரோ ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு பண்ணோம். இப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சில் வந்து மறுபடியும் வந்து த்ரெட்டை வந்து விடுங்க. இப்போ த்ரெட்டு வந்து இதை போல் இருந்துருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் அது ஈவனாக நீங்கள் வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி த்ரெட்டை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், ஈவனாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், அடுத்த ரோவில் இருக்கிற மேலே இருக்கிற ஸ்ட்ரெயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது அடியில் நீங்கள் விடணும். ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோன்னா அதுக்கு அடியில் வர நீங்கள் வந்து இதை வந்து விடணும். பாருங்கள், நீங்கள் இது வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சிடும். இப்போ மேலே இருக்கிற ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சில் தான் இப்போ நான் விடணும். ரெண்டுமே சேர்ந்து விடக்கூடாது. ஃபஸ்ட்டு கீழே விட்டோம், அதுக்கப்புறம் மேலே விட்டோம், மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், மேலே இருக்கிற ஸ்டிச்சில் தான் விடணும். பாருங்கள், திரும்பவும் சொன்ன த்ரெட் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து அதை வந்து ஈவனாக நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போது வந்துடும். இது வந்து பார்த்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற சரி த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, அந்த த்ரெட்டில் தான் நீங்கள் அடியில் விட்டு நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். நெக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்கு பார்டர் டிசைனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற நேரத்தில், கஷ்டமாக இருக்குது எனக்கு போட வரல ஆரி அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த மாதிரி ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈவனாக இருக்கிறப்போல பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து போடணும். இது நான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஸோ கவனமாக பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபினிஷிங் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் மேலே போட்டோம் இல்லையா ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதுக்கு அங்கேருந்து நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து வெட்டி எடுக்கணும். இது நீங்கள் பிடிச்சி இழுக்கும் போது ஈவனாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு த்ரெட்டு வந்து வெளியே வந்தாலும் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்காது. இது வந்து நெக்கோட பார்டர் டிசைனில் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவ் டிசைனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். கலர் காம்பினேஷன் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் வந்து உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீக்கு ஏற்றப்பறம் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக வந்துட்டோம். இப்போ இதில் வந்து நான் கோத்துட்ட பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணோம். இது செகண்ட் டைப்பில் வந்து 2 ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணோம். ஃபஸ்ட்டு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இது பக்கத்துலேயே வந்து குத்தி த்ரெட்டை வந்து கீழே எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம நாட் போடுவோம் இல்லையா, நார்மல் நீடில் அந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் இது நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வரும். பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் போடும்போது எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்புறம் உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். டைப் 3 வந்து அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆரி வைப் லோடிங் ஸ்டிச் டைப் 3 வந்து அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய
வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.